வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 605 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. மிக குறிப்பாக உக்ரைன், ரஷ்யா இடையிலான தாக்குதல் என்பது வேறு ஒரு திசை நோக்கி நகர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக ரஷ்யாவின் பல போர் விமானங்களை உக்ரைன் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான காணொலிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அடுத்து நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை, இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை. அதேபோல் காசா உள்ளே காசா உள்ளே கடந்த 24ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து உதவிப் பொருட்கள் வழங்குகிறோம் என்று அவர்கள் கூறி, அந்த உதவிப் பொருட்களை வழங்குவதற்காக அவர்கள் அமைத்த இடத்தில் மக்கள் கூடும் பொழுது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவது மற்றும் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவது, இப்படி என குறைந்தது 100 பேர் வரை கொலை செய்துள்ளது இஸ்ரேல். இது பல்வேறு தளங்களில் பல்வேறு விதமான கேள்விகளையும் எதிர்ப்புகளையுமே இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக பிரான்ஸ் அதிபரின் சமீபத்திய பேச்சுக்கள் மிக முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியவை. அதேபோல் நாம் கடந்த காணொளியில் பேச வேண்டியதாக இருந்தது ஏமன் அன்சருல்லா அவர்களின் தாக்குதல் நடவடிக்கையின் குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை. அதற்காக அவர்கள் குறிப்பாக இஸ்ரேல் உள்ளே வரும் விமான நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மற்றும் அந்த விமான நிறுவனங்களுக்கு அறிக்கையும் அவர்களை நேரடியாக அழைத்தும் பேசியிருக்கிறார்கள். உங்கள் விமானங்களை இஸ்ரேல் உள்ளே அனுப்பாதீர்கள், அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி மிக முக்கியமான பல தகவல்களை பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த காசா இதுல பார்த்த வரைக்கும் ஏற்கனவே போன தடவை நம்ம பேசியிருந்தோம். இந்த இவங்க ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது FGH GH அந்த ஒரு வேர்டு சொல்றாங்க. அதுக்கு நான் தொடக்கத்திலே போன தடவை சொன்ன மாதிரி அதுக்கு இயக்குனரா வர வேண்டியவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு பேசியிருந்தோம். நீங்க கூட சொன்னீங்க அவர் வந்து எத்திக்ஸா ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா வந்து அவருடைய ஹிஸ்டரி பார்த்தா அவர் அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆள்லாம் இல்லை. இது வந்து பிரச்சனை பெருசாகும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒதுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நீங்க சொன்ன மாதிரியே தான் நடக்குது. ஏன்னா சாப்பாடு வாங்குறதுக்கு, உணவு வாங்குறதுக்கு மக்கள் போறாங்க. பர்டிகுலரா அங்க வந்து நிட்சரிம் காரிடார் மாதிரியான ஒரு இடத்துல அங்க வந்து ஒரு முகாம் அமைச்சுக்கிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து ராணுவ ஆட்களை வந்து அங்க நிப்பாட்டி ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலம் அவங்களை சுட்டுக் கொள்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே மிக கொடுமையா இருக்கு. தினம் 100 பேர் 50 பேர் 100 பேர் 50 பேர் தினம் அதை நமக்கு பார்க்கவோ நம்மள எழுதுறது கூட அந்த தகவலை தோழர்களுக்கு சொல்லணும், எழுதுறது கூட நமக்கு கை வர மாட்டேங்குது. அவ்வளவு கொடுமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப சமீபத்துல இது பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகள் வந்து இதை எதிர்க்க துவங்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதை வெளியில இருந்து காட்டுறாங்க, ஒரு கட்டமைக்கிறாங்க. ஏன்னா பிரான்ஸ் பேசுது, ஜெர்மன் வந்து நாங்க இதை உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறதா வேண்டாமான்னு மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நடவடிக்கை எங்களை தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஸ்பெயின் வந்து எம்பார்கோ பண்ணுது. இதுல மிக முக்கியமா முதல் நாடா வந்து அயர்லாந்து வந்து டைரக்டாவே சொல்லிடுச்சு, உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, வர்த்தக ரீதியான கடைகளை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அயர்லாந்து எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றா வர்றது ஒரு பக்கம், மிக முக்கியமான அந்த 3 நாடுகளாக கருதப்படக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இவர்களுடைய நிலைப்பாடு இதுல என்ன பண்ண போறாங்க? இல்ல சும்மா கடமைக்கு 10ஓட 11 தான் இது இருக்க போகுது? கடமைக்கு 10ஓட 11 இருக்கிறது தான் சொல்ல. இவனுங்க எப்பவுமே பண்ண மாட்டானுங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ அவனுங்க நம்ம ஏற்கனவே போன முறை பேசுனதுதான் என்னன்னா, ரொம்ப உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. அதனால வந்து இதுல இருந்து விலகி நின்னுக்கலாங்கிற மாதிரி வந்து அவனுங்க பேசுறானுங்களே தவிர செயல்பாட்டுல வந்து அது இல்லை. நீங்க சொன்னீங்க அயர்லாந்து வந்து ஏற்கனவே பொருளாதார உறவுகளை வந்து துண்டிச்சுக்கிடுச்சுன்னு. ஆனா போன ஆண்டுல அயர்லாந்து வந்து இவங்க கூட வர்த்தகம் ஏற்படுத்தினதுல 2ஆவதா 3ஆவது நாடாவா இருக்கு. ஸோ இவனுங்களோட ஹிப்போக்ரசி, அதாவது இந்த இரட்டை நிலைப்பாடுங்கிறது மேற்கத்திய
வெள்ளைக்காரர்களை பொறுத்தளவுல இவனுங்க எப்பவுமே இப்படிதான். இவனுங்க வந்து எப்படின்னா சொல்றது ஒண்ணு, டெமோக்ரஸியும் பானுங்க. ஆனா அவனுங்க நாட்டுல டெமோக்ரஸியே இல்லாத அளவுக்கு பாதுகாத்துக்குவானுங்க. பியூரோக்ரஸி தான் அங்க ரன் ஆகும். ஆனா டெமோக்ரஸின்னு சொல்லிக்குவானுங்க. மக்களுடைய விஷயத்துக்கு வந்து அவனுங்க மரியாதை கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா உலகத்துல எங்கேயுமே டெமோக்ரஸி உருப்படியா இல்ல. அது அவனுங்களுக்கு மட்டும் பொருத்தம் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே அதுதான் பொருத்தமா இருக்குது. சோ அதனால இவனுங்க சொல்ற எதுவுமே வந்து நடைமுறைக்கு வராது. இவனுங்க ரொம்ப சினிக்கலான ஆளுக. ஏன்னா கடந்த 500 ஆண்டுகளா உலகம் முழுக்க இந்த காலனியத்துவத்தின் மூலமா அப்படிதான் பண்ணியிருக்கிறானுங்க. இன்னும் தொடர்ந்து அதையே கீப்பப் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அதுதான் உலகம் முழுக்க அவனுக்கு போர் நடத்துறதுக்கான அடிப்படை. ஸோ அதை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து அந்த 500 ஆண்டுகள் ஆதிக்கத்தை தொடரணும்னு நினைக்கிறானுங்க. அது இன்னைக்கு கேள்விக்கு வர்றதுனால அவனுக்கு வந்து இந்த அட்டூழியங்களை பண்றானுங்க. இப்போ இதுல பிரான்ஸ் அதிபரினுடைய பேச்சு, அதுக்கு நெத்தன்யாகு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இஸ்ரேல் அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, மேக்ரோனை வந்து ஆன்டி செமைட்னு சொல்லி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய நாடகமா கடந்து கிட்டத்தட்ட நீங்க இது இது இப்ப நேத்து இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஓராண்டு காலமாவே இந்த இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணிருக்கிறானுங்க, ஓராண்டு காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து மேக்ரான் பேசுறதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நெத்தன்யாகு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா எந்த பிராக்டிகலா எந்த விஷயமும் நடக்கல. இனப்படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்கு, அதை எதையும் தடுக்கல. ஆயுத உதவிகள் வழங்கிட்டு தான் இருக்கிறானுங்க, அதை எதையும் நிறுத்தல. டிப்ளமேட்டிக்கா வந்து பாதுகாக்கிறத பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில இஸ்ரேலை பாதுகாக்கிற விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ விட்காஃபினுடைய ப்ரப்போசல், இந்த போர் நிறுத்தத்து தொடர்பா வந்து விட்காஃப் கொடுத்த ப்ரப்போசல், ஏற்கனவே விட்காஃப் கிட்ட ஏற்கனவே ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி கடைசியா அந்த ஆளு வந்து அதெல்லாம் மீறிட்டு அந்த அலெக்சாண்டர்ங்கிறவன், இடான் அலெக்சாண்டர்ங்கிற ஒரு பையன் வந்து அவன் இராணுவத்துல இருந்தவன அழைச்சிட்டு போனானுங்க அமெரிக்கன் பிரஜைன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவனுங்க ஹியூமனிடேரியன் எய்டை வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஹியூமனிடேரியன் எய்டு எப்படி வழங்குறானுங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இவனுங்க அப்பவும் இதை இந்த எந்த உடன்பாட்டுக்கும் ஒத்து வரல, எந்த உடன்பாட்டையும் மதிக்கிறது கிடையாது. சொல்லுவானுங்க ஆனா செய்ய மாட்டானுங்க. ஆஸ்லோ உடன்படிக்கையிலேருந்து அதான் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தான், அத ஹமாஸ் அக்ரி பண்ணிடுச்சு. ஹமாஸ் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெத்தன்யாகு கிட்ட அந்த ப்ரப்போசல் போன உடனே இஸ்ரேல் வந்து மீண்டும் அந்த ப்ரப்போசலை பூரா சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்ப கொடுத்துருக்குறாங்க. ஹமாஸ் அதை வந்து நாங்கள் மீளாய்வு பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே விட்காஃப் என்ன சொல்றா, ஹமாஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை மீறிடுச்சு அப்படின்னு. புதுசா வந்து மாத்துறதுக்கு அனுமதிச்சது யாரு? இஸ்ரேல் வந்து மாத்தினதை எப்படி நீ அனுமதிச்ச? நீ கொடுத்த ப்ரப்போசல்ல இஸ்ரேலை மாத்துறதுக்கு நீ எப்படி அனுமதிச்ச? தொடர்ந்து வந்து நீங்க இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே, ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணானுங்க. இவனுக்கு உருவாக்குன சீஸ்ஃபயர் தான், அதை வயலேட் பண்ணது இஸ்ரேலு, கடைசியா குற்றம் சாட்டுறது ஹமாஸ. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல நான் வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்சில் நான் என்னுடைய ஆளை விடு, நான் உனக்கு வந்து ஹியூமனிடேரியன் எய்டு கொடுக்குறேன் நானுங்க. தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்தி கம்ப்ளீட் போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சு கொண்டு வரலான்னு சொன்னானுங்க. அதையும் நடக்கல. இவனுங்க சொல்ற எதையுமே இவனுங்க நடத்துறவனுங்க இல்லை. இவனுங்க வந்து செர்கே லாவ்ரோவ் சொன்ன மாதிரி, ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் சொன்ன மாதிரி, அக்ரிமெண்ட் இன்கேப்பபிள். இவனுங்க வந்து ஒரு உடன்பாடு ஏற்படுத்துறதுக்கு தகுதியற்றவன்களே கிடையாது, ஹிப்போக்ரட்ஸ், இரட்டை நிலைப்பாடு உள்ளவனுங்க, ரெட்டை நாக்கு கொண்டு பேசக்கூடியவனுங்க. இவனுங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பேச்சுவார்த்தைக்கு போவானுங்க, இவனுங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா முறிச்சுட்டு உடனடியா போரை நடத்துவானுங்க. பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டாலும் மதிக்க மாட்டானுங்க. சோ எந்த வகையிலையும் இவனுங்களை நம்பி எந்த வித பேச்சுவார்த்தையும் சுமூகமா நடத்தி வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவனுங்களுக்கு தேவையான மாதிரி அதை வந்து மாத்திக்குவாங்க. நீங்க அதுதான் வந்து இன்னைக்கு யுக்ரைன்லயும் நடந்திருக்கு. அதே தான் பண்றானுங்க. நம்ம போன முறை பேசும்போது சொன்னேன், இவனுங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தானுங்கன்னா, இவனுக்கு ஒரு கையை கொண்டு வந்து நமக்கு கை கொடுக்க வந்தானுங்கன்னா இன்னொரு கையில கத்தி வச்சிருப்பானுங்க, கவனமா பார்க்கணும்ட்டு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஹமாஸ் கிட்ட அதுதான் பண்ணானுங்க, இஸ்ரேல்கிட்ட அதுதான், இது
ரஷ்யா கிட்ட அதை தான் பண்றானுங்க, ஈரான்ட்டையும் அதை தான் பண்றானுங்க. ஸோ அதனால இவனுக்கு தொடர்ந்து இதே மாதிரியான நிலைப்பாட்டுல தான் இருக்கக்கூடியவனுங்க. இவனுங்களுக்கு ஒரு காலமும் வந்து முக்கியத்துவமும் மரியாதையை கொடுக்க வேண்டியது இல்லை. இவனுங்களை புரிஞ்சுக்கிட்டு இவனுங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நாம வடிவமைச்சுக்கணும். அதை பண்ண தவறினோம்னா இவனுங்களுடைய ட்ரிக்ல வந்து நம்ம மாற்றாதே தவிர நமக்கு வேற வழி இல்லை. அதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவனுங்களை எவனையுமே நம்ப வேண்டியது இல்லை. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நீங்க உக்ரைன் தொடங்காதனால அங்கிருந்து வர்றேன். உக்ரைன் ரஷ்யா உள்ள பூந்து 5 மாகாணங்கள்ல தாக்குதல் நடத்திருக்கிறதா ரஷ்யாவுடைய இராணுவமே பாதுகாப்பு துறையை ஒத்துக்குது. மிக முக்கியமா வந்து இர்குட்ஸ்க் அப்புறம் முர்மான்ஸ்க்னு 2 இடம். இந்த முர்மான்ஸ்க்ன்ற இடம் பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து பக்கத்துல இருக்கு. அது கிட்டத்தட்ட தனி துண்டா இருக்கும். ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவோட கடைசி சின்னோடு பாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஒட்டுமொத்தமா ஃபின்லாந்துல மிகப்பெரிய ஒரு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மாகாணம். அங்கதான் அதெல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 41 விமானத்தை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு உக்ரைன் சொல்லுது. அதன் பிறகு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னாக்க பிரிட்ஜஸ்ல தாக்குதல் நடத்தினாங்க. பிரிட்ஜஸ்ல எப்படின்னா குண்டு வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு 3 நகரங்கள்ல குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்து பிரிட்ஜஸ், அதாவது பாலங்கள் வந்து குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு ரஷ்யாவில். அதுல ஒரு பாலம்ங்கிறது கிரிமியாலேயே என்னமோ வருது, இன்னொன்னு பிரியான்ஸ்க்குங்கிற குர்ஸ்க்ல ஒரு பாலம், பிரியான்ஸ்க்குங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு பாலம், இன்னொரு மாகாணத்துல ஏதோ வேற ஒரு மாகாணத்துல ஒரு பாலம். இதுல என்னன்னா இது வந்து லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், அதாவது மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போறதுக்கான ஒரு பகுதியா இருக்கு. பாலம் வந்து அதுக்கு பயன்படுதுங்கிறதுனால அதுல தாக்குதல் நடத்துறதுங்கிறத ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியா வந்து சொல்லலாம். போர்ல வந்து அது இயல்பான ஒரு விஷயமாவும் நம்ம சொல்லலாம். ஆனா இதுல சினிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு என்ன பண்ணிருக்கிறானுங்க, குண்டு வச்சு தகர்த்ததுல ஒரு பாலத்துல ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், பயணிகள் ரயில் வந்து போற டயத்துல கரெக்டா குண்டு வச்சு தகர்த்திருக்கிறானுங்க. அந்த பாலம் இடிஞ்சு அந்த ட்ரெயின்ல விழுந்ததுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேரோ என்னமோ வந்து இறந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அதுல காயமடைஞ்சிருக்காங்க, குழந்தைகள் உட்பட. ஸோ நீங்க நீங்க வந்து லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக பாலங்களை வந்து நீங்க குண்டு வச்சு தகர்க்கிறீங்கன்னா அதுல போருக்கு வந்து நியாயமானதா நீங்க கற்பிக்க முடியும். அதே நேரத்துல ஒரு சிவிலியன் பேசஞ்சர் ட்ரெயின் போகும்போது இன்டென்ஷனலி நீங்க அந்த பாலத்தை வந்து தகர்த்து விழ வச்சு மக்களை கொல்றீங்கன்னா அது தீவிரவாத செயல். ஸோ அதுதான் வந்து ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றாங்க, அது தீவிரவாத செயல். இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அடுத்து இம்மீடியட்டா இன்னொரு முக்கியமான தாக்குதல், மிலிட்டரி தாக்குதல் தான் அது. அந்த மிலிட்டரி தாக்குதலுக்கு பயன்படுத்தின விதம்ங்கிறது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட். அது ஏன் சொல்றேன்னா, ட்ரக்குகளை பயன்படுத்தி இருக்கிறானுங்க. இப்போ அதாவது ரஷ்யாக்குள்ள இயங்கக்கூடிய ட்ரக்கு, பெரிய கண்டெய்னர் லாரி, அந்த லாரிகள் மூலமா ஒவ்வொரு நகரங்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணுமோ அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 8 மாசமா வந்து 18 மாசமா 1.5 வருஷமா அந்த பிளானை வந்து போட்டிருக்கிறானுங்க. யுக்ரைனுடைய உளவுத்துறை தான் நடத்தினதா யுக்ரைன் தரப்புல இருந்து அவனுங்க சொல்றானுங்க. ஆனா இது மேற்கத்திய தரப்பு ஒட்டுமொத்தமா சிஐஏ, MI6 போன்ற உளவு நிறுவனங்களினுடைய உத்தரவின் பேர்ல தான் நடைபெற்றதா நம்ம உறுதியா நம்பலாம். அதே போல அவங்களுடைய தாக்குதலாகவும் நம்ம நம்பலாம். அவனுங்க வந்து இல்லாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா யுக்ரைனுடைய உளவுத்துறையே சிஐஏவினுடைய உருவாக்கம் தான். அவனுங்க தான் ட்ரைனிங் கொடுத்ததுல இருந்து எல்லாமே பண்ணாங்க. இத நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிக்கிள்லயே அவங்க தெளிவா எழுதிட்டாங்க என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத. ஸோ அதனால அவங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து உருவாக்குனது இவனுங்க தான். ரஷ்யாவுக்கு எதிராக வந்து தயார்படுத்தினது
14 தொடங்கி வந்து தயார்படுத்தி தயார்படுத்தி போருக்கு கொண்டு போயிட்டானுங்க. இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. அதுல உருவாக்கப்பட்ட உளவு பிரிவுகள் தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அததான் வந்து பெருமையா பேசிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அந்த கண்டெய்னர் லாரிகளை பயன்படுத்தி இருக்கிறானுங்க. இது உள்ளூர் கண்டெய்னர் லாரிகள். அது எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து அதுக்குள்ள ட்ரோன்கள், சின்ன சின்ன ட்ரோன்கள், நம்ம ஊர்ல பயன்படுத்துற மாதிரியான ட்ரோனு, அந்த ட்ரோன்ல குண்டுகளை செட் பண்ணி கிட்டத்தட்ட 120 ட்ரோன்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதுல 5 ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அதுல 3 இடங்கள்ல முறியடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா வந்து அந்த தாக்குதலை முறியடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல சிவிலியன்ஸ், சாதாரண பொதுமக்கள் இந்த மாதிரி வந்து ட்ரோன் போய் தாக்குதல் நடத்துங்கிறது தெரிஞ்ச உடனே பக்கத்துல சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்ட ட்ரக்குகளை பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சு அந்த ட்ரக்குகள்ல இருந்து போறதுக்கு முன்னாடி அடிச்சு கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 2 ட்ரக்கையும் என்னமோ வந்து ஸ்டாப் பண்ணதா சொல்றாங்க. அதே மாதிரி இதை வந்து யுக்ரைனுடைய எல்லை பகுதியில இருக்கக்கூடிய பகுதியில மட்டும் அவனுங்க பண்ணல. அவனுங்க எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்கன்னா சைபீரியா வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. சைபீரியாங்கிறது கிட்டத்தட்ட வந்து மங்கோலியா பக்கத்துல வரக்கூடிய பகுதிகள். மங்கோலியா கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் பகுதியில வரக்கூடிய பகுதிகள், கிழக்கு பகுதியில, ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில வரக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு, 3500 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு இவனுங்களுடைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தல. போர்ல வந்து அதெல்லாம் இயல்பானது. நீங்க வந்து அங்கிருந்து போய் தாக்குதல் நடத்துறீங்கன்னா, இது வந்து எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனா பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஆளை ரஷ்யால இருக்கக்கூடியவர்களையே தயார்படுத்தி இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இததான் வந்து ஈரான்ல இஸ்மாயில் ஹெனியாவை தாக்குதல் நடத்துறதுக்கும் இந்த மாதிரியான ட்ரிக் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி ஈரான்ல அந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடந்தப்பையும் வந்து இதே மாதிரியான ட்ரிக்கை உள்ளூர்ல இருக்கக்கூடிய 5ஆம் படைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து தொடர்ந்து இந்த பேட்டர்னை வந்து அவங்க பண்றாங்க. இப்போ என்னன்னா அவங்களோட கன்வென்ஷனல் வேல வந்து போர்ல வந்து வெற்றி அடைய முடியல. அதனால நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பத்தி. ஹைபிரிட் வார்ஃபேர்னு சொல்ற ஒரு டர்ட்டி ட்ரிக் வந்து இவனுங்க பயன்படுத்துறாங்க. ரொம்ப கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. இதனுடைய ஆரம்பம்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இஸ்மாயில் ஹெனியாவினுடைய அசாசினேஷன். அந்த அசாசினேஷன் ஆரம்பிச்சு கடைசியா சையத் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய அசாசினேஷன். அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பேஜர் தாக்குதல்ங்கிறது ஒரு கடுமையான தீவிரவாத நடவடிக்கை. ஏன்னா வந்து சிவிலியன் ப்ராடக்ட்ஸை வந்து போருக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப இந்த ட்ரோன்களை பயன்படுத்தினது மட்டும் இல்ல, இவனுங்க எதை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா பப்ளிக், அது மக்கள் இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ட்ரக்குகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரக்கு லாரிகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டுல இந்த மாதிரியான ட்ரிக்ல வந்து இறங்கி லாரிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரி வந்து மக்கள் அன்றாட தேவைகளுக்கும் டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்கள் மீதும் சந்தேகம் வரும். ஸோ அந்த சந்தேகத்தை தான் இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு ரஷ்யாவுக்குள்ள சாதாரணமா ஒரு ட்ரக்கு போனாலும் கடுமையான சோதனை நடக்கும், போலீஸ் ஹராஸ்மெண்ட் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க, நார்மல்னா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதற்கு அவங்க வந்து முகம் கொடுத்தாகணும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஸோ உடனடியா வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான செக்கிங் நடக்கும். செக்கிங் நடக்கிறதுல பலரும் பாதிக்கப்படுவாங்க, தொழில் பாதிக்கப்படும், பெரிய சிக்கல்கள் உருவாகும். அது வந்து உலகம் முழுக்க இந்த சிக்கல்கள் இருக்கு. தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த பகுதிக்கு போனீங்கனாலே அந்த பகுதி மட்டும் இல்ல, நாடு முழுக்க வந்து உடனடியான செக்கிங் வந்து எல்லா பக்கத்துலயும் நடக்கும். அதுல அப்பாவி பொதுமக்களும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான நாம் செட் பண்றதுதான் இதுல இருக்கிற மோசமான விஷயம். இது எந்த நாடு வேணாலும் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னுலாம் ஒண்ணும் இல்லை.
ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் நாடுகள் பண்றது இல்ல. ஆனா இவனுங்க இப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டானுங்க. இப்போ இதுல எப்படின்னாக்க இவனுங்க தர லெவலுக்கு வந்துட்டானுங்க. எதை வேணாலும் பண்ணுவான். நான் வெற்றி அடையணும் அவ்வளவுதான். என்னால வெற்றி அடைய முடியலன்னா பரவாயில்ல, உன்னை அழிப்பேன் அப்படிங்கிறத இப்ப இன்னைக்கு இவனுங்க வழக்கமான ஒரு விஷயமா வந்து மாத்திட்டானுங்க. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இதுல ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இப்ப இதுல இப்போ அவங்க தாக்குதல் நடத்தினதுல அவங்க சொல்றது யுக்ரைன் தரப்புல இருந்து எத்தனை சொல்றாங்கன்னா கணக்கு சொல்றாங்கன்னா 40 ஏர்கிராப்ட வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டதா சொல்றாங்க. அதுல 40ம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 40ம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனுங்க அனுப்பின ட்ரோனுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரோன் தான். அதுல எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியான இடத்துல போய் தாக்குதல் நடத்தியிருந்தா சில பிளைட்டை வந்து நீங்க தீய அணைக்க முடியாம எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா எல்லா பிளைட்டும் எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விசுவல் எவிடன்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 6 தான் வந்து விசுவலி கிடைச்சிருக்கு. அவனுங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறதுலயும் ஒரு 5 6 தான் வந்து விசுவல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5ல இருந்து ஒரு 10 ஏர்கிராப்ட வந்து வீழ்த்தி இருக்கிறதா தெரியுது. அது முழுமையா டேமேஜ் ஆயிடுச்சா இல்ல பார்சியலி டேமேஜ் ஆயிருக்கா, இது ரிப்பேர் பண்ற அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா தானே தெரியும். 2வது போர்க்காலம்ங்கிறதுனால முழுமையான இன்வெஸ்டிகேஷன் போட்டு பொது வெளிக்கு வர்றது கஷ்டம். ஸோ அதனால இந்த இந்த தாக்குதல்ல அவனுங்க பயன்படுத்தினது 222ங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்னா விஷயம் என்னன்னாக்க அது மூலோபாய படைப்பிரிவு. மூலோபாய படைப்பிரிவுன்னா அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய படைப்பிரிவு. இப்ப இந்த பாம்பர்ஸ்ங்கிறவங்க இந்த பாம்பர்ஸ் அதாவது நியூக்ளியர் ட்ரையாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ட்ரையாடுன்னு. அந்த பாம்பர்ஸ் வந்து நியூக்ளியர் வெப்பனை சுமந்துகிட்டு போய் தாக்குதல் நடத்தக்கூடிய பாம்பர்ஸ், குண்டு போடக்கூடிய விமானங்கள். ஸோ அந்த விமானங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதுதான் வந்து பெரிய அளவுக்கு அச்சத்தை உருவாக்குது. உலக ஆய்வாளர்கள் மத்தியிலையும், மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியிலையும், பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குது. என்னன்னா நீங்க அதாவது அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அவங்களுடைய சோவர்னிட்டியை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான தளங்கள்லயும் முக்கியமான விமானங்கள்லயும் நீங்க போய் தாக்குதல் நடத்துனீங்கன்னா அவங்களுடைய டாக்டரின் நியூக்ளியர் டாக்டரின் வந்து ரீசெண்டா அப்டேட் பண்ண டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ்ல ரஷ்யாவினுடைய இருப்புக்கு கேள்வி எழுப்புற மாதிரியான விஷயங்கள்ல தாக்குதல் நடத்தினா நான் நியூக்ளியர் கண்ட்ரியா இருந்தாலும், அதாவது அணு ஆயுதம் இல்லாத நாடா இருந்தாலும் அதற்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான அதிகாரத்தை அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. இப்ப புதுசா வந்து நியூக்ளியர் டாக்டரின் வந்து அதான் சொல்லுது. ஸோ அதான் அச்சப்படுறாங்க. இவங்க வந்து நேரடியா ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்ல தாக்குதல் நடத்துனதுங்கிறது பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடியது. இது ட்ரிகர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அணு ஆயுத பயன்படுத்தலுக்கு ட்ரிகர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கலன்னா ரஷ்யாவை மதிக்க மாட்டாங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். ஸோ எந்த மாதிரியான பதிலடியா இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. அதுலதான் இந்த அச்சம் வருது. அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்த அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நெருக்குவாரத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறோம். அது நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். இந்த ஓவர் த ஹரிசான் ரேடார்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க. 2 ரேடார்ல தாக்குதல் நடத்தினாங்க. ஓவர் த ஹரிசான் ரேடாருங்கிறது தூரத்துல இருந்து வரக்கூடிய அணு ஆயுத ஏவுகணைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம். அது ரொம்ப தொலைவுல இருந்து வரக்கூடியதை கண்காணிக்கக்கூடியது. குறிப்பா சொல்ல போனா இப்ப அமெரிக்காவில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டிருக்குன்னா பேலிஸ்டிக் மிசைலு, அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஓவர் த ஹரிசான் ராடார், வெளியில இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை கண்காணிக்கக்கூடியது. அது மேல பக்கத்துல இருக்கக்கூடிய யுக்ரைன் தாக்குதல் நடத்துறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ட்ரிகர் பண்றானுங்கிறது தெரியுது. ரஷ்யா வந்து தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தணும், இன்னும் கடுமையா வந்து தாக்குதல் நடத்தணும், இன்னும் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீதும் அவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்றானுங்க இந்த போரை விரும்பக்கூடியவர்கள், போர்ல சம்பாதிக்கக்கூடியவங்க.
ஸோ அந்த டீம் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கன் ஃபாரின் பாலிசியும் சரி, மேற்கத்திய நாடுகளினுடைய ஃபாரின் பாலிசியை ரன் பண்றது இந்த வெப்பன் டீலர்ஸ் தான். வெப்பனை வந்து உருவாக்கக்கூடிய வெப்பன் டீலர் கம்பெனிஸ், வெப்பன் மேனுஃபேக்சரர் பண்ற கம்பெனிஸ் தான். இப்ப அவனுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த போரை வந்து இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் பண்றாங்க. இதுல இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மீதான தாக்குதலை யுக்ரைன் மூலமா இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அச்சத்தை வந்து உருவாக்கி. இதை வந்து ஏன் அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல ஏன் வைக்கல, இல்ல வெளியில தெரிகிற மாதிரி எப்படி வச்சாங்க அப்படின்னா, அதுக்கு சர்வதேச விதிமுறை இருக்குது, ட்ரீட்டி இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் எப்பவுமே கண்காணிக்கக்கூடிய பகுதியில தான் இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ்ல மட்டும்தான் நிறுத்தணும். அதை ஹேங்கருக்குள்ள வைக்க கூடாதுங்கிறது சர்வதேச விதி. அது அமெரிக்காவினுடைய B2 வகை பாம்பர்ஸ், B-52 வகை பாம்பர்ஸும் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து அவங்க நிறுத்தி ஆகணும். அதை வந்து மறைக்க கூடாதுங்கிறது சர்வதேச ட்ரீட்டி சொல்ற விதி. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் எப்பவுமே விசிபிளா இருக்கிற மாதிரி வைக்கிறது. வெளியில இருந்து நீங்க வந்து இதுல சேட்டலைட் மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்கிற இடம் தெரியணும். அப்படி வைக்கணும். ஏன்னா அணு ஆயுத போரை தடுக்கிறதுக்கான அடிப்படையே இதுதான். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலன்னா எதிரி நாட்டுக்கு சந்தேகம் வரும். எதிரி நாடு சந்தேகப்பட்டு அவன் வந்து பாம்பை ரெடி பண்ணி போட்டான்னா, கோல்டு வார் டயத்துல எப்படி ஒரு போருக்கான நெருக்கடி உருவானிச்சோ, அணு ஆயுத போருக்கான நெருக்கடி அந்த மாதிரி உருவாக்குங்கிறதுக்காக தான் இந்த ட்ரீட்டி எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல சர்வதேச நாடுகள் எல்லாம் வந்து அங்கமா இருக்கிறாங்க. குறிப்பா சொன்னா சூப்பர் பவர்ஸ் எல்லாருமே வந்து அதுல அங்கமா இருக்கிறாங்க. பெரிய போரை வந்து அணு ஆயுத போரை உருவாக்கிட கூடாதுங்கிறதுக்காக. சோ அதுல போய் இவனுங்க வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. சோ இந்த காரணத்துக்காக தான் அது வெளிப்படையா தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுலதான் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. சோ இப்ப இது எல்லாத்தையும் வந்து கேள்விக்குள்ளாக்கு. சிவிலியன் லைஃப்ல சிவிலியன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்களை இவனுங்க போருக்காக பயன்படுத்துறது, டர்ட்டி ட்ரிக்கை வந்து பயன்படுத்துறது. அதே போல இந்த மாதிரி சர்வதேச விதிகளை உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விதிகள் பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் தாக்குதல் நடத்துறது, கோபத்தை உருவாக்குறது. சிவிலியன் மக்கள் வாழக்கூடிய பகுதியில அவங்க இது ட்ரெயின் போறப்ப பாலத்தை கொண்டு வச்சு தகர்த்து ட்ரெயின் மேல விழ வைக்கிறது. ஸோ இது எல்லாமே டெஸ்பரேட்டான விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ரொம்ப ரொம்ப தர லெவலுக்கு போயிட்டானுங்க. எந்த விதிமுறையும் இவனுங்க ஃபாலோ பண்றது இல்ல. அதனால உலகத்தையே வந்து அச்சத்துக்குள்ளாக்குறானுங்க. இன்னைக்கு உலகத்துல எந்த நாடு எதை வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு நிலையை வந்து இவனுங்க செட் பண்ணி வைக்கிறானுங்க. இது உலகத்தை மிகப்பெரிய மோசமான விளைவுகள்ல தான் கொண்டு போய் தரும். இதுல தொடர் சிஐஏ உடைய முன்னாள் தலைவர் வந்து பேசினதை நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் உக்ரைன் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நேரடியா அவங்க வந்து புட்டினோட மைண்ட் செட் வந்து என்ன இருக்குன்னா, அதை தாண்டி நம்ம அடுத்த கண்ட்ரிக்குள் நுழையணும்னு இருக்கும். அப்படி அவங்க நுழையிறதுன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நேட்டோ நாடாகவும் பால்டிக் நாடாகவும் இருக்கக்கூடிய 3 நாடுகள்ல லித்துவேனியாவை அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள நுழையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. அவர் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு முதல் நாள், மறுநாள் இந்த தாக்குதல் நடக்குது. என்ன சொல்றாருன்னா அவரு, ஐரோப்பிய நாடுகள் கிட்ட வந்து இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி மிக் வகை போர் விமானங்களோ F-16 F-15 போர் விமானங்களோ இப்போதைக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் தாராளமா இல்லை, அவங்களுக்கே பத்தலை. அதனால உக்ரைனுக்கு அவங்க கொடுப்பாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து நம்ம இப்படியான ஒரு இடத்துல தான் இருக்கணும் ஒரு முதல் நாள் சொல்றாரு. மறுநாள் இந்த தாக்குதல் நடக்குது. இப்போ இவங்க லித்துவேனியா, லாட்வானியா அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள சிண்டு பிடிச்சு விடுறது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்களா அப்படின்ற கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. இங்கேயும் நான் அதை தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து பர்டிகுலரா சிஐஏ உடைய முன்னாள் தலைவரை கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் பேசும்போது ஐரோப்பிய நாடுகள்ல தான் பேசுறாரு. அந்த ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, ஐ திங்க் நேட்டோ நாடா இருக்கக்கூடிய பால்டிக் நாடுகளை உண்டான லித்துவேனியாவில தான் அடுத்து வரப்போறாரு புட்டின். இவங்க வந்து உக்ரைனை சீக்கிரமே வந்து மாத்திடுவாங்க, ஆட்சி மாற்றம் பண்ணிட்டு அங்கதான் அடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள திரும்ப திரும்ப வந்து அந்த எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி திரும்ப திரும்ப தூண்டி விடுற வேலையா, இல்ல உண்மையிலே இப்ப இவங்க நடத்தின தாக்குதல் உண்மையிலே தாக்குதல் நடத்து நேட்டோ மேல பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணமா?
இல்ல இப்ப ஏற்கனவே நடக்கிற சண்டையே நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டை தான். ஸோ அதனால நேட்டோ கூட புதுசா என்ன போர் உருவாக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே போர் தான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா இவனுக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல தாக்குதல் நடத்திடுவாங்க, அங்கதான் வருவாங்க, அந்த நாட்டை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இதுல அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா புட்டினுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்குமான அந்த முரண்பாடுங்கிறது கூர்மை அடைய ஆரம்பிச்சது 2014 இருந்து. கூர்மை அடைஞ்சு மின்ஸ்க் 1 ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. கடைசியா அதை முறிச்சாங்க, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. மின்ஸ்க் 2 ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு, அதையும் உடைச்சாங்க, அதையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. இந்த எஸ்எம்ஓ ஆபரேஷன் ஆரம்பிச்ச இம்மீடியட்டா அடுத்த 2-3 வாரத்திலேயே ஏப்ரல் மாசத்துல பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைக்கு வரும்போது போரிஸ் ஜான்சனால அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடாம தடுக்கப்பட்டுச்சு. செலன்ஸ்கி கிட்ட சொல்லி நீ கிளம்பி போ, உனக்கான ஆயுதங்களை நாங்க தர்றோம், நீ போற தொடர்ந்து நடத்துன்னு சொல்லி அனுப்புனது போரிஸ் ஜான்சன்ங்கிறது இன்னைக்கு ஊரறிஞ்ச உண்மையா வெளியில வந்துருச்சு. இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, புட்டினுக்கு உண்மையாவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையோ இல்ல நேட்டோ நாடுகளையோ தாக்குதல் நடத்துறது நோக்கம், அதெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்றது நோக்கமா இருந்ததுன்னா எதற்காக இவ்வளவு முக்கியமான பேச்சுவார்த்தைகள், 3 பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட வந்து அமைதி ஏற்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகளா, செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தைகளா நடந்து முறியடிக்கப்பட்டுச்சு. அப்பெல்லாம் வந்து புட்டின் நினைச்சிருந்தாருன்னா எதுக்காக அந்த பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட போயிருக்கணும், கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கு வந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் புட்டின் போனாரு? இதுதான் நோக்கமா இருந்ததுன்னா எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பாரு? சோ அதனால ஆரம்பத்தில இருந்தே புட்டினுக்கு வந்து மேற்கத்திய நாடுகள் கூட சண்டை இல்லாம தன்னையும் ஒரு ஈக்குவலான ஆளா மாத்திக்கணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அதுதான் அவருடைய டக்கர் கால்சன் இன்டர்வியூல அவர் தெளிவுபடுத்திருந்தாரு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், மேற்கத்திய நாடுகள் கூட நானும் சேர்ந்துக்கிறேன்னு, நேட்டோல நானும் உறுப்பு நாடா மாறிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க ஏத்துக்கவே கிடையாது. அவங்க எங்களை வேற மாதிரி தான் பார்த்தாங்க. என்னத்தினால அந்த மாதிரி பாக்குறாங்கன்னு தெரியல. எங்களை ஈக்குவலா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் இந்த போருக்கான அடிப்படை அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இப்ப என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே இவனுங்க வந்து சண்டைக்கு போகணுங்கிறதுல இவனுங்க தான் தெளிவா இருக்கிறாங்க. இவனுங்களை இன்வைட் பண்ணுங்கிறத புட்டின் நோக்கமா வச்சிருந்தாருன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்காது, மின்ஸ்க் 1 ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்காது, மின்ஸ்க் 2 ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்காது, இஸ்தான்புல் கம்யூனிகே கையெழுத்தாகிற நிலைக்கு வந்திருக்காது. இதெல்லாத்தையும் பண்ணாமலே நேரடியா போர் தான் நடந்திருக்கும். இன்னைக்கு அப்படின்னா பார்க்க போனா இன்னைக்கு அந்த மாதிரி போயிருந்தா யுக்ரைன் முடிஞ்சு போலந்து ரொமேனியான்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ராணுவம் இன்னைக்கு ரொமேனியா போலந்துல சண்டை நடத்திட்டு இருக்கணும். அந்த நிலையில தான் இருந்திருக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு அது நோக்கம் இல்லை. அவங்க வந்து இருக்கிற இடமே போதும், இருக்கிற இடத்துல தங்களுக்கு தொல்லை இல்லாம தங்களுடைய சுவாவர்னிட்டியை மீட்டுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் நோக்கமா வச்சிருக்கிறாங்க. அதை அனுமதிக்கிறதுக்கு மேற்கத்திய தரப்பு தயாரா இல்லை. நீ எப்படி சுவாவரினா இருக்க முடியும், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கலங்கிறதுனால உன்னை அழிக்கணுங்கிறாங்க. ஏத்துக்கிட்டாலும் அழிப்பாய்ங்கிறது தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையே அவங்களுக்கு பியூர் காம்படிட்டரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எல்லாத்தையுமே அழிப்பாங்க. இந்த கேப்டன் பிரபாகரன்ல நினைக்கிறேன் வீரபத்ரன் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தா மன்சூர் அலிகான் சொல்லுவாரு, மன்சூர் அலிகானை பத்தி வேற யாரோ சொல்லுவாங்க அவர் எப்படின்ட்டு, அவன் அடுத்த தலைமுறைக்கு வந்து நமக்கு எதிராக திரும்புவான்னு தெரிஞ்சா இப்பவே கொண்டுடுவான் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி தான் இவனுங்க அடுத்த தலைமுறையில ரஷ்யா வந்து இவனுங்களுக்கு எதிராக வந்து நின்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல எல்லா நாடுகளும் எப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நாட்டையும் வந்து அவனுக்கு விட்டு வைக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஒவ்வொரு நாடா போறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பேசுனதுதான். அப்படி எல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லா மக்கள் தொகை வச்சுக்கிட்டு, வெல்த் வச்சுக்கிட்டு, ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டு முன்னேறி வரக்கூடிய முன்னாள் காலனிய நாடுகள் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் நோக்கமா வச்சிருக்காங்க. இந்த யூரேஷியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா, கூட்டணியாவோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ வளர்ந்துருச்சுன்னா இவனுங்களுடைய ஹிஜோமனிக் எக்ஸசைஸுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். இவனுங்களால தொடர்ந்து ரூல் பண்ண முடியாதுங்கிறதுனா இவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த போரை எல்லாத்தையுமே திணிக்கிறானுங்க, வரிசையா திணிக்கிறானுங்க, ஒவ்வொரு போரா திணிச்சுக்கிட்டே வரானுங்க. இப்போ அததான் வந்து அவனுக்கு புதுசா வந்து ஒரு மிலிட்டரி பாலிசியை வந்து தயார் பண்றானுங்க.
தயார் பண்ணியிருக்கிறானுங்க. அது வந்து பேரு பேப்பரை வந்து மராத்தான் இனிஷியேட்டிவ்ங்கிற ஒரு ஒரு திங்க் டேங்க் வந்து வெளியிட்டு இருக்கு. அந்த திங்க் டேங்க்கு வெஸ் மிச்சல் அப்படிங்கிற ஒரு தலைமையில அந்த திங்க் டேங்க் இயங்குது. அந்த திங்க் டேங்க் வந்து சொல்லுது ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங் ரீவிசிட்டட் அப்படின்ட்டு. அவனுக்கு வச்சிருக்கிற பாலிசி, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிற பாலிசி அது பின்னணியில தான் வந்து இயங்குது. சீக்வன்சிங்னா ஒரு நேரத்துல ஒரு போரை நடத்தணும். எல்லா நேரத்திலயும் நம்மளால போரை வந்து எல்லா தரப்புக்கு எதிராகவும் நடத்த முடியாது. அதுல நம்ம வெற்றி அடைய முடியாது. அதனால ஒரு பக்கத்துல போரை நடத்தணும், ஒவ்வொருத்தரா அழிக்கணும் அப்படிங்கிறது தான், ஐசோலேட் பண்ணி ஒவ்வொருத்தரா அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற அந்த பேப்பர். அதை தான் வந்து இப்ப செயல்முறைப்படுத்துறாங்க. அதற்காக தான் யுக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவோட நடந்த போரை வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கான்செப்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா வந்து ஒரு காலமும் அனுமதிக்காது. ஏன்னா அதே மாதிரி ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா மாறின நார்த் கொரியா வடகொரியா பிரச்சனை இன்றைய வரைக்கும் தீரவே இல்லை. அதே மாதிரி ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா இங்க மாறுனுச்சு சிரியால மாறினது. இட்லிப்ல உட்கார்ந்துருந்து தீவிரவாதிகள் எல்லாம் திரும்ப வந்து இன்னைக்கு சிரியாவையே வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டானுங்க. சிரியாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரஷ்யா ஒரு காலமும் ஃப்ரோசன் கான்ஃபிளிக்ட்ங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி போகலைன்னாக்கா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, போரை நடத்துறது தவிர வேற வழி கிடையாது. ரஷ்யாவுக்கு தெரிஞ்சேதான் பேச்சுவார்த்தைக்கு அவங்க போறாங்க. இவங்க பேசுறாங்க, அவங்களும் போறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் டிப்ளமேட்டிக்கா இதை வந்து அப்படியே கொண்டு போகணும், இவங்களுக்கும் அதை கொண்டு போகணும். இதுதான் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா இதை மாத்துறதுக்கான அடிப்படையா இருக்கிறது அவனுங்களுக்கு மற்ற பகுதிகளில் போரை நடத்தணும். இங்க நம்மளால முழுமையா வந்து போர்ல வந்து செயல்பட முடியாது. ஈரானுக்கு எதிரான போர் இருக்கு. இதை விட மிக முக்கியமான எனிமையா இருக்கிற சைனாவுக்கு எதிரான போருங்கிறத அவனுங்க தீவிரமா செயல்படுறாங்க. குறிப்பா ட்ரம்ப் டீம் தீவிரமா வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த டீமுமே இதுக்குதான் தீவிரமா இயங்கிட்டு இருக்கு. இப்போ சீக்வன்சிங் பண்றாங்க. அதனால இங்க வந்து ஃப்ரோசன் பண்ணிடலாம். இந்த ஃப்ரோசன் பண்றதுக்கு சப்போர்ட் வேணும். இப்ப நீங்க வெறுமனே ஃப்ரோசன் பண்ண முடியாது கான்ஃபிளிக்ட. இப்ப நீங்க மீண்டும் வந்து ஆயுதங்கள் வழங்கணும், மீண்டும் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும், எக்யூப் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணி புது திட்டங்கள் எல்லாம் வடிவமைப்பு பண்ணி இப்ப எப்படி அல்கொய்தா தீவிரவாதிகளை இட்லிப்ல வச்சு அங்க வந்து அவனுங்க எல்லாத்தையும் மீள் உருவாக்கம் பண்ணி அவங்களுக்கு ஆயுத பயிற்சிகள் எல்லாம் வழங்கி ஆயுதங்களை கொடுத்து எப்படி மீண்டும் வந்து அனுப்பி இந்த டமாஸ்கஸனுடைய ஆட்சியை வந்து மாத்தினானுங்களோ, அது மாதிரி மீண்டும் வந்து அங்க பண்ணுனா மட்டும்தான் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து மீண்டும் வந்து அவனுங்களை திருப்ப. அதை பண்றது யாருங்கிறதுலதான் பிப்ரவரி மாசம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கிற பீட் ஹெக்ஸத் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய ஃபோர்ஸை நாங்க சைனாவுக்கு எதிராகவும் மற்ற இடங்கள்லயும் நாங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதனால யுக்ரைன் பிரச்சனையை பொறுத்தளவுல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நீங்க செலவு பண்ணி இந்த பிரச்சனை நீங்க முன்னின்று நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துலதான் இவனுங்க மூவ் ஆகுறாங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா மாத்துறானுங்க. அப்ப அந்த ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா மாத்துறதுக்கான உதவிகளை யாரு வழங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கட்டளை இடுதுன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வழங்கிட்டு இருக்குங்க. நாங்க மற்ற பகுதிகளில் போரை முடிச்சுட்டு வரும்போது இங்க வந்து நாங்க சண்டை போட்டு போனோமே அப்படிங்கிறது தான் இப்ப அவனுக்கு சொல்றானுங்க. அதுக்கு தயாராகிட்டு இருக்கானுங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லா நாடுகளும் தயாராகிட்டு இருக்கிறானுங்க. குறிப்பா சொல்ல போனா பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வார் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் மோடுக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு வந்து ஒரு புதுசா ஒரு பேப்பரை வந்து சப்மிட் பண்ணி இதை வந்து நாங்க திட்டமிடலா வச்சு செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லி 6 இடங்கள்ல வெப்பன் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகளை உருவாக்க போறோம். ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய பொருளாதாரத்தை போர் பொருளாதாரமா மாத்த போறோம். அதுல பல பேருக்கு வேலை கிடைக்க போகுது. யாரும் ஃப்ரீயா இருக்க போறது இல்லை. எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அவ்வளவு பெரிய தொழில் புரட்சியை உருவாக்க போறோம், போருக்கான தொழில் புரட்சியை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பேசுறான் அந்த ஆளு. என்னன்னா பிரிட்டனுடைய போர் வீரர்கள் எண்ணிக்கை வந்து 1 லட்சம் பேர் கூட கிடையாது.
இவனுங்க என்னத்த போய் போர் நடத்தி ரஷ்யா கிட்ட என்ன பண்ணுவாங்க? இவனுங்களுடைய எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தயார் நிலையில இல்லை, எந்த நேவல் ஃபோர்ஸும் தயார் நிலையில இல்லை, அவனுங்கள்ட்ட நேவல் ஃபிளீட்டே கிடையாது. ஸோ இவ்வளவு எல்லாம் மோசமா இருக்கக்கூடிய பிரிட்டனு எல்லாத்தையும் தயார்படுத்த போறோம், பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், மிலிட்டரி ஸ்பெண்டிங்க்கு, உலகத்திலேயே லீத்தல் ஃபோர்ஸா நாங்க மாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பலமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த MI6ங்கிற உளவு நிறுவனம். இப்ப இவனுங்களுடைய கையே ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல்ல பெரிய அளவுக்கு இருக்கு. அதுதான் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து சொல்றாங்க. யுக்ரைனுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இருந்து பிரதானமா இயங்குனது MI6 அப்படின்னு சொல்றாங்க. MI6 ரோலுங்கிறது உலகம் முழுக்க இருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து உருவாகுதோ அங்கெல்லாம் MI6 முதல்ல போயிருப்பானுங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி சீக்ரெட் சர்வீஸ் ஆட்கள் வந்து போயிருப்பானுங்க. நமக்கு தெரியும் இனப்படுகொலை, ஈழத்துல இனப்படுகொலை நடக்கிறதுக்கும் முன்னாடி 1980கள்ல பிரிட்டன் தான் வந்து முதல்ல பிரிட்டனுடைய மெர்சனரி குரூப்பும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளும் இலங்கையில இருந்தானுங்க. அந்த பிரச்சனையில அவனுங்க வந்து கடுமையான தாக்குதல் தமிழர்கள் மீது நடத்தினானுங்க மறைமுகம். சோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை உருவாகுதோ அங்கெல்லாம் வந்து பிரிட்டனுடைய MI6 போயிடும். முதல்ல அவனுங்கதான் போய் களத்தை செட் பண்ணுவானுங்க. செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அங்க பிரச்சனையை வந்து உருவாக்கி விடுவானுங்க. இப்ப சிரியாக்குள்ளேயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிரியாக்குள்ள முழுமையான கட்டுப்பாட்டுல MI6 வந்து கொண்டுட்டு வந்துட்டதா சொல்றாங்க. உள்ளுக்கு இருந்து வர்ற தகவல், சிரியால இருந்து வர்ற தகவல் என்ன சொல்லுதுன்னா, அங்க டெமாஸ்கஸ்ல சிரியால இருக்கக்கூடிய நகரங்களினுடைய ஹோட்டல்ஸ் ஃபுல்லா புக் பண்ணிருக்கிறானுங்க. யாரு புக் பண்ணி வச்சிருக்கிறான்னா MI6 ஆட்கள், பிரிட்டிஷ்காரனுங்க தான் வந்து புக் பண்ணி அங்க தங்கி இருக்கிறானுங்களாம். இப்ப அவனுங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இன்டெலிஜென்ஸ் யூனிட்டினுடைய ஆட்கள் தான். சோ அவனுங்க தான் வந்து அங்க பூரா தங்கி இருக்கிறானுங்க. இப்ப என்ன திட்டத்துக்கு அங்க தங்கி இருக்கிறானுங்க, என்ன பிரச்சனைகள் அங்க வந்து உருவாக்குறதுக்கு தங்கி இருக்கிறானுங்கன்னு தெரியல. சோ இவ்வளவு மோசமான நாடா வந்து பிரிட்டன் வந்து மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்பையில இருந்து அப்படித்தான் இருக்குது. எந்த பிரச்சனையா இருந்ததுனாலும் இங்கிலாந்துக்காரங்களோட கை இல்லாம இருக்கவே இருக்காது அந்த பிரச்சனையில. சோ இப்படிதான் வந்து இவனுங்க ஒட்டுமொத்தமா வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் இவ்வளவு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நேட்டோ உறுப்பு நாடுகள் மீதும் ஆக்குபை பண்ணி அதை இன்வைட் பண்ணிடும் அப்படின்னு இவனுங்க சொல்றது அப்பட்டமான போய். இவனுங்களுடைய போர் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. இவனுங்க திணிக்கிறானுங்க போற, உலகம் முழுக்க போற திணிக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்களுடைய ஆட்சி செலுத்தல்ங்கிறது, அதிகாரம்ங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. பொருளாதார ரீதியா பலமான நாடுகளா இவங்க இல்ல, ரிசோர்சஸ் இவங்கள்ட்ட கிடையாது, மக்கள் வளம் இவங்கள்ட்ட கிடையாது. இது எல்லாமே இன்னைக்கு எங்க பெருசா உருவாகிட்டு இருக்குன்னா, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா, 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட சைனா, 4வது 5வது 6வது இடங்கள்ல இருக்கக்கூடிய ரஷ்யா போன்ற நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள், இல்ல இது பங்களாதேஷ் போன்ற நாடுகள், பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மிகப்பெரிய பலமான நாடு. ஸோ இப்படி இந்த பகுதி முழுக்க வந்து யங்கர் ஜெனரேஷன் அதிகமா இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல யங்கர் ஜெனரேஷன் அதிகமா இருக்கிறாங்க, அதாவது இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. கல்வி படிச்சுட்டு இப்ப வேலைக்கு வரக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் எதிர்காலத்துல வளரக்கூடிய நாடுகளா இருக்கு. இவங்கள்ட்ட தான் ரிசோர்சஸ் இருக்கு, இவங்கள்ட்ட தான் ஃபுட் ரிசோர்சஸ் இருக்கு, ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு, நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க சரியா பயன்படுத்தி கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்தி நல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தினாங்கன்னா இந்த நாடுகள் தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரக்கூடிய நாடுகளா இருக்கு. இப்ப அதை உடைச்சா மட்டும்தான் இவனுங்க இவ்வளவு காலம், அதை உடைச்சுதான் இவனுங்க இவ்வளவு காலம் வந்து கோல வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப அது போயிடுதே, அது போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற அந்த அச்சத்துலதான் இவ்வளவு டெஸ்பரேட்டா உலகம் முழுக்க பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அந்த பின்னணியில தான் எல்லா பக்கமும் உருவாக்குறானுங்க. அதுலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற இந்த கான்செப்டையும் அவனுங்க சொல்றானுங்க. இதுல இன்னும் கூடுதல் தகவல், இந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த திங்க் டேங்கினுடைய அட்வைசரி போர்டுல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய மகன் துருவா
ஜெய்சங்கர் வந்து அட்வைசரா இருக்கிறாரு. இவருக்கு எப்படி சொல்றது, நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அதாவது அமைச்சரினுடைய தோழர், மகன். இல்ல அவங்க தோழர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ, அந்த என்ஜிஓ வந்து என்ஜிஓ இல்ல, திங்க் டேங்க், நியோகான் திங்க் திக் டேங்க், போர்களை ஓகே. உருவாக்கக்கூடிய நியோகான் திங்க் டேங்க், ஸ்ட்ராட்டஜி அதுல வந்து வடிவமைக்கக்கூடிய நியோகான் திங்க் டேங்க். அதுல வந்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பையன் இருக்காப்ல. இது என்ன கணக்கு? துருவா எப்படி ஜெய்சங்கர் அட்வைசரா இருக்கிறாரு. நீங்க, நான் எப்படி பல வந்து விஷயங்கள் நம்ம பேசலாம் தோழர், நம்ம தோழர்களுக்கு தெரியல, நம்ம ஊர்லயே பல பேருக்கு தெரியல. நம்ம பல முறை ம், சொல்லியிருக்கோம், ORF ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அவனுங்க திங்க் டேங்க் இங்க இருக்கிறானுங்க, அவனுங்க வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்க தான் வந்து புலிகளை வந்து கடுமையா வந்து மோசமா சித்தரிச்சவனுங்க அவனுங்க தான். தினம் ரிசர்ச் பேப்பர் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, ஆர்டிக்கல் மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பானுங்க. ஹிந்து பத்திரிகையில அவனுங்க தான் வந்து கட்டுரை எழுதுவானுங்க. ஹிந்து பத்திரிகை வந்து முழுமையா வந்து அதைத்தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை அதை தான் பண்ணிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் இந்த திங்க் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபெல்லோஷிப்ல இருக்கிறவனுங்க, திங்க் டேங்க்ல எழுதக்கூடியவனுங்க, இவனுங்களை காலமிஸ்ட், இவனுங்களை தான் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க புலிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ORF ஃபவுண்டேஷன் யுஎஸ்ஏனுடைய இன்னைக்கு இயக்குனரா இருக்கக்கூடியவன் தான் துருவா ஜெய்சங்கர். சோ பாக்குறேன், நீங்க பாருங்க, யாரு வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை கட்டுப்படுத்துறா, யாரு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில முக்கிய பொறுப்புல இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே கூட்டம் தான் திரும்ப வரும். நீங்க எல்லா நாடுகள்லயும், அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற எல்லா நாடுகள்லயும் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான குழுக்கள் மூலமா தான் அவனுங்க உள்ளுக்கு வந்து அவனுங்களுடைய இன்ஃபுளுன்ஸ பண்றாங்க. இதுலதான் நீங்க சொல்லலாம், நம்ம இந்த பாகிஸ்தான் போற பொறுத்தளவுல மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவுல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இந்தியாவினுடைய ஒரு ஜெனரல் சிங்கப்பூருக்கு போய் அவரு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு, இந்தியாவினுடைய பிளைட் வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்ட்டு. இதுக்கான அடிப்படை காரணம் 90கள் தொடங்கி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை வந்து மாத்தி, இந்தியாவினுடைய சார்பு, அதாவது அணிசேரா நாடா இருந்த இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசிய சார்பு நாடா மாத்தி, குவாட் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி, மிலிட்டரி அலைன்ஸ்குள்ள போய் மேற்கத்திய நாடுகளினுடைய வெப்பனை வாங்குறது, காசு அதிகமா கொடுத்து வெப்பனை வாங்குறது, விமானங்களை வாங்குறது, இது இஸ்ரேல்ல இருந்து பொருட்களை வாங்குறது, ட்ரோன்களை வாங்குறது, இது எல்லாத்தையும் வாங்கி அசிங்கப்பட்டிருக்காங்கிறது தான் தெரியுது. சோ அதனால இது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை வந்து மாத்தி இந்தியாவினுடைய நலனை சாராம முக்கியத்துவப்படுத்தாம இவனுங்க அமெரிக்காவினுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸினுடைய நலனையும் அமெரிக்காவினுடைய நலனையும் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு நடந்திருக்கு. சோ அததான் வந்து இன்னைக்கு அவர் ஜெனரல் வந்து ஒத்துக்கிறாரு, ஆமா வீழ்த்தப்பட்டது உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்களுடைய டாக்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோங்கிறது தான் முக்கியம், விழுந்தது முக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு. எத்தனை விழுந்ததுன்னு சொல்லி அவரு ஒத்துக்கல, எத்தனை விழுதுங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணல. ஆனா விழுந்துருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு, வீழ்த்தப்பட்டுருச்சுங்கிறத ஒத்துக்கிறாரு. சோ இப்ப இந்த வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது இவங்களுடைய மோகம் வந்து யாருனால இயக்கப்படுது, ஏன் வந்து மேற்கத்திய தரப்பு சார்ந்த மோகம் வந்து இவனுங்களுக்கு இருக்குன்னா, இதுதான் வந்து இந்த குளோபலைசேஷன் மூலமா இவனுங்க உருவாக்குன விஷயம். இந்த குளோபலைசேஷன் வந்து வந்ததுல இருந்து இந்த திங்க் டேங்குகளை பூரா உருவாக்கி இருக்கானுங்க. இந்த திங்க் டேங்க்ல இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்குற பாலிசி பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து திட்டங்கள் வகுக்கப்படுது, வெளியுறவுத்துறை கொள்கை வகுக்கப்படுது. அப்ப யாருக்காக வகுக்கப்படும், அதனுடைய விளைவை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய திங்க் டேங்குகள் இவனுங்க சொல்ற விஷயம் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங். இதுல நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க வந்து நான் அது வரைக்கும் அதுல வரல, நான் ஏன் உள்ள ஜெய்சங்கர் பையன் பேர சொன்னோன்னு உள்ள வந்தேன்னா, இப்போ ஒரு பிபிசில அந்த செய்தி வந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையும் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல ரெண்டு பக்கமும் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்காங்க. கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து இங்க இருக்கிறாங்க.
2, 3 வருஷம் ஆச்சு. பாகிஸ்தான்ல பொண்ணு எடுத்து இங்க இந்தியா பக்கத்துல வந்து கல்யாணம் பண்ணி இங்க தான் இருக்கிறாங்க. குழந்தையும் பொறந்திருக்குது. அவங்கள மெனக்கெட்டு இங்கேருந்து அனுப்புறாய்ங்க. எதுக்குடா அனுப்புறீங்க? அப்படின்னா, அவரு வந்து அந்த அவங்க ஒய்ஃப் வந்து இதா இருக்கிறாங்க, பாகிஸ்தானி. இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவரு வந்து க இதுல எல்லையோர காவல் படையில இருக்கிறாரு. சிஆர்பிஎஃப் வீரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவர வேலைய விட்டு தூக்கி, அவங்க ஒய்ஃப இங்கேருந்து பஸ் ஏத்தி பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு, எல்லா ஏக்கித்தனமும் பண்ணாய்ங்க. இப்ப எல்லாம் படிக்கதான் கண்கூடா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நாடே பார்த்துச்சு. யாரும் வாயே திறந்து கேட்கல. கேட்டா நாட்டோட பாதுகாப்புன்னாய்ங்க. நீங்க எந்த நாட்டோட பாதுகாப்பு பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கேருந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அவர் பையன இங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கீங்க எதுக்கு? எங்க? அமெரிக்கால. அவரு போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க அமெரிக்க கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும்? நம்ம கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும்னு அவருக்கு வந்து அங்க அமெரிக்காவுக்கு ஐடியா குடுத்துருக்காரு. நம்ம கவர்ன்மெண்ட்ல நம்ம என்ன போடணும்னு அமெரிக்காவுக்கு உட்கார்ந்து ஐடியா குடுத்துட்டு இருக்காரு. அமெரிக்காவோட நலனுக்காக. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கிறது? நம்ம தோழர்கள் ம். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஏன் நீங்க இந்தியா, பாகிஸ்தான் இத பத்தி பேசணும்? இதனால தான் நாங்க பேசல. ஏன்னா அவ்வளோ ஐட்டம் இருக்கு. பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே போலாம். அவ்வளோ இருக்குது. இன்னும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா, எல்லாரும் சொன்னாங்க இது இந்தியா, பாகிஸ்தான் போர் அப்படின்னு. நான் ட்விட்டர்ல போய் எழுதினேன். இது இந்தியா, பாகிஸ்தான் போர்லாம் கிடையாது. இது சைனா வெர்சஸ் பிரான்ஸ் போர் தான். சைனாவோட விமானம் அந்த பக்கம், அந்த பக்கம் பிரான்ஸோட விமானம். யாரு ஜெயிச்சன்றது உலகமே பார்த்துருச்சு. இதான் நடந்துச்சு. ஏன் வந்து சைனா டெசால்டோ ஏவியேஷனுடைய இது வந்து பங்குச்சந்தைகள் விழுந்துச்சு. ஏன் வந்து சைனாவோட பங்குச்சந்தை ஏறுச்சு அப்படின்றதெல்லாம் கண்கூடா உலகமே பார்த்துச்சு. இவ்வளோ பண்றது எல்லாமே அப்படியே அப்பட்டமா வெளியில தெரியுது. ஆனா எதிர்த்து பேசுனீங்கன்னா, உடனே உங்கள தேச துரோகி சொல்லிருவாய்ங்க. உங்க மேல கேஸ் போடுவாய்ங்க. உங்கள வந்து நீங்க நாட்டுக்கு எதிரா வேலை பார்த்தீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லுவாய்ங்க. எல்லாமே பண்ணுவாய்ங்க. இதனால தான் நம்ம அத பேசுறதே இல்ல. இந்த பக்கமே நம்ம வராத காரணமே அது. சரி தோழர் நம்ம இங்கேருந்து அடுத்து இதுதான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏமன். ஏன்னா போன தடவை நம்ம ஏமன் இத பத்தி பேசாம விட்டுட்டோம். நேரம் இல்லாத காரணத்தினால. ஏமனுடைய அந்த பொலிட் பியூரோவினுடைய தலைவர். அவர் தான் பிரசிடென்ட்ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஏமனுடைய பிரசிடென்ட் அவர் தான் அப்படின்ற மாரி நான் படிச்சேன். ம். அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கே சொன்னாரு. அதாவது நம்ம கடைசியா பேசின அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு தான் வந்து அவங்களோட கடைசி விமானத்தையும் இஸ்ரேல் அழிச்சுது. அன்னைக்கு சொன்னாரு, "இதுக்கு மேல வந்து செட்டிலர்ஸ் வந்து நிம்மதியா தூங்க முடியாது. உங்களால முடிஞ்சத நீங்க பார்த்துக்கங்க. உங்கள யாரும் காப்பாத்த முடியாது." அப்படின்னு அவரு சொன்னாரு. அதன் பிறகு அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்த வழித்தடத்த ஃபாலோ பண்ணி இஸ்ரேல்ல இருந்து விமானம் வந்து ஏமன் மேல தாக்குதல் நடத்துதோ, அந்த ஒட்டுமொத்த வழித்தடத்தையும் நாங்க வந்து டார்கெட்டா வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அந்த வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து 2 நாடுகள கிராஸ் பண்ணதா சொல்றாங்க. ஒண்ணு ஜோர்டான், ஒண்ணு வந்து சவுதி அரேபியா. இந்த 2 வான் எல்லையையும் பயன்படுத்தி தான் இஸ்ரேலுடைய விமானங்கள் வந்ததா சொல்றாங்க. சோ அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காயின் பண்றாங்க. அந்த இடத்த ரொம்ப நிதானமா பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, நீ இஸ்ரேல்ல கிளம்பி இங்க வந்து பாம்பு போட்டு இல்லையா? அந்த ஒட்டுமொத்த ரூட்டும் வந்து என்னோட டார்கெட் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. பண்றதோட இல்லாம அதுக்கு உண்டான அந்த சிவில் ஏவியேஷன்ல இருக்கக்கூடிய அ நி விமான நிறுவனங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க வந்து எக்காரணம் கொண்டும் உங்களுடைய விமானங்கள அங்க வைக்காதீங்க. இந்த ரூட் பக்கமே நீங்க வராதீங்க. தூரமா போயிருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இதன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க சொல்றது ஒரு வா டிஃபரண்ட் வார் ஹெட். அதாவது வந்து பல ஏவுகணை கொத்து குண்டுகள்னு சொன்னாங்க இல்லையா? அதுபோல பல ஏவுகணையில வீசக்கூடிய ஒரே ஏவுகணையில வந்து பல வெடி இது வந்து பாம் வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்ப வரைக்கும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல. பல பேர் இல்ல, இல்ல அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே அது போல ஒரு எக்யூப்மென்ட் ஏமன் வச்சிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம். 2வது வந்து ஏமன் வந்து தொடர்ச்சியா தினம் ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு தடவையாவது அவங்க குண்ட வீசிறாங்க. லேட் நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ அந்த வந்தேரிகளை அந்த செட்டிலர்ஸ் யாரையும் தூங்க விடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி சொல்லுங்க. இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மல்டி வார்ஹெட் அது உண்மையிலேயே அவங்கள்ட்ட இருக்குதா? தெரியல. அவங்க பயன்படுத்தும்போது தெரியும். ஆனா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அத உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அது வீசப்படும்ன்ட்டு. அத வந்து எச்சரிக்கையா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பா வந்து ஆக்குபைடு பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், உடனடியா நீங்க வந்து இந்த நாடு சேஃபான நாடு கிடையாது. இந்த நாட்ட விட்டு கிளம்புறதுன்னா கிளம்பிருங்க. சீக்கிரம் கிளம்பிருங்க. அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து ஏவுகணை வீச போறோம். அது நீங்க யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு ஏவுகணைகள் வந்து நாங்க வச்சிருக்கிறோம். அததான் நாங்க வீச போறோங்கிறத எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் வந்து நீங்க நேரம் கடக்கறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பி போறது நல்லது. அதுக்கு மேல எங்கள எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்லிட்டாங்க. பல பல எச்சரிக்கைகளை வந்து விடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு எச்சரிக்கை வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த எந்த வான்
பரப்புல வந்து அந்த ரூட்ல வந்து இவங்க மேல குண்டை போட்டுச்சோ அந்த ரூட் வந்து சேஃப் ஜோன் கிடையாது. அந்த ரூட் வந்து நோ ஃபிளை ஜோனா நாங்க அறிவிக்கிறோம். அந்த பகுதியில எந்த கமர்ஷியல் ஃபிளைட்டும் போகக்கூடாது, போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய போர் நிறுத்தம், அதாவது அந்த உடன்பாட்டுக்கான அடிப்படை காரணம், சீஸ்ஃபயர் உடன்படிக்கை அவங்க கூட ஏற்படுத்திட்டதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா F-16 F-35 விமானத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யமன்ட்ட இருந்ததா சொல்றாங்க. அது நியர் மிஸ்ல போயிருக்கு, பக்கத்துல போய் மிஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா போட்டிருக்கோம் F-35. அந்த அளவுக்கு நெருக்கமா வந்துட்டதுனால இதுக்கு மேல வந்து இந்த பக்கத்துல இருந்தோம்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதான் வந்து அமெரிக்கா வெளியேறிட்டதா சொல்றாங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்கிற எச்சரிக்கை, அதாவது வானத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் நாங்க இந்த பகுதியில வராதீங்க, வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுங்கிறத எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறதும், அவங்க ஏற்கனவே சொன்ன இந்த வானெதிர்ப்பு சாதனம் F-35 வந்து தாக்குற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற தகவலும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக இஸ்ரேல் ராணுவம் மீது போச்சுன்னா சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத தெளிவுபடுத்துது. ஸோ அதனால அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. ஏர் டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மிசைல் வார் இதையும் வந்து ஆர்சனலையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலதான் புதுசா வந்து இந்த மல்டி வார்ஹெட் மிசைல் வந்து நாங்க ஏவ போறோங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதா ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஹைஃபா போர்ட்டுக்கு வரக்கூடிய துறைமுகத்துக்கு வரக்கூடிய நிறுவனங்கள், அங்க போய் வரக்கூடிய நிறுவனங்கள் உடனடியா உங்களுடைய சேவைகளை அங்க பண்றதை நிறுத்திக்கிங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்திய கடற்பரப்புலையும் அதே போல அரேபியன் கடல் பரப்புலையும் உங்களுடைய கப்பல்கள் தாக்கப்படும் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. ஹைஃபா போர்ட்ல உங்க நடைமுறைகளை கம்ப்ளீட்டா நிறுத்திக்கிங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்கள எக்கனாமிக்கலா பிளாக் பண்றதுங்கிறத யமன் வந்து தீர்மானகரமா முடிவு பண்ணியிருக்கு. குறிப்பா வந்து இந்த கடைசி ஃபிளைட்டு, சிவிலியன் ஃபிளைட்டை வந்து சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தாக்கி அழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரெட்டரிக் வந்து ரொம்ப கடுமையானதா மாறி இருக்கு. எச்சரிக்கைகள் வந்து ரொம்ப கடுமையானதா மாறி இருக்கு. ஸோ அதனுடைய விளைவுகள் கூடிய விரைவில் நம்ம பார்க்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னதும் செயல்பட்டதும் எந்த மாற்றத்தையும் நமக்கு சொல்லலை. ஸோ அதனால நம்பி இருக்கலாங்கிறது தான் தெரியுது. காசால இனப்படுகொலை நிக்கிற வரைக்கும் அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது தொடருங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறாங்க. அதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 2 days பிஃபோர் வந்து அந்த டோஜ் அப்படின்ற அமைப்பு வச்சுதான் இவர் பண்ணிட்டு இருந்தாரு ஒயிட் ஹவுஸ் உள்ளுக்குள்ள எலன் மாஸ்கை வெளியேற்றி இருக்கிறாங்க. அது வெவ்வேறு மாதிரியான தகவல்கள், வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள் கூறப்படுது. நான் அதை எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எலன் மாஸ்க் குறித்தான கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு முடியாம ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் திணறுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் எலன் மாஸ்க் வெளியில அனுப்பிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது காரணங்களா? ஏன்னா வந்து அவருடைய இந்த எக்ஸ் தளத்துல இருக்கக்கூடிய குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ வந்து இதுக்குள்ளேயே இவங்க வச்சிருக்கிற டேட்டா சென்டருக்குள்ளேயே இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பிளான் அப்பவே சொன்னாங்க. அதாவது எப்படின்னா, ஒட்டுமொத்த அமெரிக்கா நாட்டினுடைய குடிமக்களுடைய டேட்டா எல்லாத்தையும் வந்து சீரமைப்பு பண்றோம், எல்லாத்தையும் ஒரே ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து ஏஐ பயன்படுத்துறோம். அந்த ஏஐ வந்து குரூப் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு 1 மந்த் இல்ல 1.5 மந்த் முன்னாடி அந்த பிளான் அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகுதான் இவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன். இது பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? ஒட்டுமொத்தமா எலன் மாஸ்கினுடைய பணிங்கிறது என்னன்னா, எலன் மாஸ்கினுடைய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் வாங்குறது தான்.
சர்வதேச அளவுல கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக தான் அவர் இந்த பொறுப்புக்கு வந்தது. அவருடைய நோக்கம் அதுதான். ட்ரம்பினுடைய நோக்கம் அவரு கேம்பெயினுக்கு கொடுத்த நிதிக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அதுக்கு பதிலீடா வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால உன்னுடைய நிறுவனங்களுடைய விரிவாக்கத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ உன்னுடைய பொறுப்புல இருந்துகிட்டு நீ அந்த இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப எசென்சியலி என்ன நடந்திருக்குன்னா, எலான் மாஸ்க் வந்து அவருடைய நிறுவனத்துக்கு இப்போ ஸ்பேஸ் எக்ஸுக்கு பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்களை வந்து அரசாங்கத்திலிருந்து வாங்கியிருக்கிறாரு. மிலிட்ரி, குறிப்பா சொல்ல போனா மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நிறைய ஆர்டர் வந்து எடுத்திருக்கிறாரு. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அந்த ஸ்டார் லிங்க்ங்கிற அந்த நெட்வொர்க் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருடைய நிறுவனத்தை பெருக்கிறதுக்கு, உலகம் முழுக்க பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவர் தேடி நின்று இருக்கிறாரு. அதுக்காக தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்தாரு. ட்ரம்பினுடைய கேம்பெயினுக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணாரு. மற்ற டெக் பில்லியனியர்ஸ் எல்லாரையும் வந்து இவரை ரெப்ரசன்டேட்டிவா வச்சுதான் வந்து இந்த செலவெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வெளியேறதை தவிர அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? இங்கதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால கிளம்புறாரு. ட்ரம்ப்பை பொறுத்தளவுல தனக்கு கொடுத்த காசுக்கு அவரு, நீ உனக்கு இந்த டைம் கொடுத்துருக்க, நீ இது செஞ்சுக்கிட்டு உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப பப்ளிக் ஸ்டண்டுக்காக, ப்ரொபகண்டாவுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா எஃபிஷியன்சி, கவர்மெண்ட் எஃபிஷியன்சினுடைய, அதாவது குறிப்பா இன்னும் ஒன்றும் இல்லை, காசு கட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட் ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இவங்க வந்து $2 trillion நாங்க மிச்சப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு தான் இந்த டாஜ்ங்கிற அந்த துறையை வந்து உருவாக்குனாங்க. கடைசியா இன்னைக்கு ஆக்சுவல் கால்குலேஷன் பிரகாரம் வந்து அது ஒரு $16 பில்லியன் அளவுக்கு கூட இவர் பண்ணலன்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ அதனால ஒன்றும் பெருசா வந்து இவர் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. இவருடைய நோக்கங்கிறது தன்னுடைய தொழில் வளர்ச்சி. ட்ரம்ப்புக்கு இவரு கொடுத்த காசுக்கான பதிலீடை கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இதை தவிர இது இவங்களை 2 பேர்த்தையும் பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து இன்னொன்னு, ஆக்சுவலா வந்து நம்ம இதுல கமெண்ட்ல வந்து தோழர் மொய்புல் தோழர் வந்து இன்னைக்கு காலையில ஒன்று எழுதியிருந்தாரு. அதுல என்ன எழுதியிருந்தாருன்னா, இவங்களுடைய, அதாவது வந்து ஐஎஸ்ஐ, அப்புறம் வந்து அந்த அல்கொய்தா, அந்த தீவிரவாதிகளை வச்சு வந்து புர்கினோ பாசா உள்ள இன்னும் அவங்க தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதுல மிக கணிசமான அளவுக்கு புர்கினோ பாசாவுடைய வீரர்கள் வந்து அதுல வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னும் அந்த ஏரியால இன்னும் இருக்கதான் செய்யறாங்களா? அந்த ஐஎஸ்ஐ, அல்கொய்தா இன்னும் இருக்குது அது உள்ள? ஐஎஸ்னுடைய ஒரு விங்கு, அல்கொய்தாவினுடைய ஒரு விங்கு வந்து கடுமையான சண்டைகளை வந்து அங்க பகுதியில முழுக்க நடத்திட்டு தான் இருக்கு. ஸோ ஐசிஸினுடைய விரிவாக்கம்ங்கிறது புர்கினஃபாசோ, மாலி, நைஜர், இந்த 3 நாட்டிலேயும் ரொம்ப கடுமையானது. இன்னும் சொல்ல போனா நைஜீரியாலையும் பெரிய அளவுக்கு கடுமையா தான் இருக்கு. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் இந்த தீவிரவாதிகளால கடுமையா பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இன்னைய வரைக்கும் வந்து அதுல இருந்து விடிவு கிடைக்கல. அதை ஜஸ்டிஃபை பண்றதா வச்சுதான் வந்து இவங்க அமெரிக்காவினுடைய ட்ரோன் பேஸ சொமாலியால உருவாக்குறது, அந்த பகுதி முழுக்க வந்து அவங்களுடைய மிலிட்டரி பேஸ் எல்லாம் உருவாக்குனது காரணம் ஐசிஸ் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஐசிஸ் வந்து கொண்டுட்டு வந்து டமாஸ்கஸ்ல பதவியில வச்சிருக்கிறவங்களும் இவங்கதான். ஸோ இவங்களே உருவாக்குவாங்கலாம், இவங்களே எல்லாமே பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்களாம், சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். கடைசியா வந்து அவங்க பேஸ் உருவாக்கி வச்சுப்பாங்களாம். அந்த அரசாங்கங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்டர்மைன் பண்ணுவாங்களாம். இப்ப அதெல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் அந்த பகுதியில இந்த சேகல் அலைன்ஸ் உருவாகி இருக்கு, ஸ்டேட்ஸ் ஆஃப் சேகல் சேகல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ புர்கினஃபாசோ, மாலி, நைஜர், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இன்னும் அடுத்த சாடும் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் வந்து நின்றுட்டு இருக்கு. இன்னும் பல நாடுகள் அந்த பகுதியில, இன்னும் சொல்ல போனா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் முழுக்க பெரிய கிளர்ச்சி அடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. எல்லாருமே வந்து அமெரிக்கன் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும், ஐரோப்பிய ஒன்றிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல கேப்டன் இப்ராஹிம் ட்ரௌரே வந்ததுக்கு அப்புறம் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகரா மாறி இருக்கிறாரு. தாமஸ் சங்கரா மாதிரி, செக்குவாரா மாதிரி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகரா
ஆப்பிரிக்கன் மக்களை பொறுத்தளவுல அவரு உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கிறாரு. உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுல என்னன்னா இப்ப இந்த தீவிரவாதிகள்ங்கிறவங்க அமெரிக்காவினுடைய எதிரியை மட்டும்தான் அடிப்பாங்க. ஆனா இஸ்லாமியர்னு சொல்லிக்குவாங்க, முஸ்லிம்ஸ்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஒரு காலமும் இயங்க மாட்டாங்க. டோக்கனுக்கு கூட இயங்க மாட்டாங்க. இன்றைய காலகட்டம் 2001 கூட ஒரு டோக்கன் சம்பவமா கூட நடத்தினாங்க. இப்ப அதுவும் கிடையாது. டோக்கனுக்கு கூட இவங்க வந்து அடிக்கிறது கிடையாது அவங்க மீது தாக்குதல் நடத்தல. எங்கேயும் வந்து வெஸ்டர்ன் கேபிட்டல்ஸ்ல இவங்க தாக்குதல் நடத்துறது இல்ல. எல்லாம் நடத்துறது பூரா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், அதே போல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், சவுத் வெஸ்ட் ஏசியால, இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இந்த மாதிரி இந்த பகுதியில இருக்கக்கூடிய நாடுகள். வேற எங்கேயும் இவனுங்க எதையும் பண்றது இல்ல. ஸ்ரீலங்கால பண்ணானுங்க. ஸோ அதனால இதுல ஸ்ரீலங்காவில யாரு பண்ணாங்கிறது அடுத்த டிஸ்பியூட்டடான விஷயம். ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இவங்க பண்ணாங்கன்னு அவன் சொன்னானுங்க. அந்த சிங்கள இனவாதிகள் வந்து அவங்களே பண்ணிட்டு கூட இவங்க மேல குற்றச்சாட்டு போடுவாங்க. ஸோ அதனால அதை பத்தி நம்ம டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்து இவங்க மத்த பகுதிகள் முழுக்க குண்டு வீசி எல்லாமே பண்ணுவாங்க. அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்க அணிக்கு எதிராகவும் இவங்க ஒரு துரும்பும் கிள்ளி போட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் புர்கினா ஃபாசோ போன்ற மாலி இங்கெல்லாம் வந்து இன்னும் கடுமையான தாக்குதல் நடக்குது. இன்னும் சொல்ல போனா புர்கினா ஃபாசோ ஆர்மிக்கும் இவங்களுக்குமான சண்டைங்கிறது ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் போன முறை நம்ம சொன்ன மாதிரி 700 நார்த் கொரியன் மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. இப்ப பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கிறாங்க, இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அப்ப அவங்க வந்து இப்போ ஏற்கனவே ரஷ்யாவினுடைய வாக்னர் ஃபோர்ஸ் இருந்தது. இப்ப அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. ரஷ்யாவினுடைய அபிஷியல் ஃபோர்ஸ் வந்து இருந்தது, அவங்களும் இருக்கிறாங்க. நார்த் கொரியன் ஃபோர்ஸ் வந்து குறிப்பா இப்ராஹிம் ட்ரோரேக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்களாம். அதே போல கீ ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக குறிப்பா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் புர்கினா ஃபாசோ வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்றதை தான் பார்க்கணும். மிக முக்கியமா வந்து இன்னும் அந்த நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் வருமா கசால, அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் அது தள்ளி போயிட்டே இருக்குன்றதுதான் தெரியுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு மிக நீண்ட ஒரு டீட்டெயிலா ஹமாஸ் கொடுத்துருக்கா சொல்றாங்க, நீண்ட கால போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்ததாகவும், அதை விட்காஃப் ஒத்துக்கிட்ட பிறகுதான் நீங்க சொன்ன மாதிரி அதை தான் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அதை இஸ்ரேல் டோட்டலா ஸ்கிராப் பண்ணிட்டு வேற தரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம், இது அடுத்த நிகழ்வுகளை பார்த்து தான் நம்ம பேச முடியும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.